ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோட மாமியாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் எப்போ இந்தியா போனாலும் ஃபார்ம் ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ஸாக வாங்கி மருந்து சேர்க்காத மாதிரி உள்ள ஐட்டம்ஸாக வாங்கி எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ விதவிதமான பொடிகள், அப்புறம் தேங்காய் சட்னினாலுமே அந்த தேங்காய் வந்து சீர்காழிலேருந்து மருந்து இல்லாததுன்னு சொல்லி கொண்டு வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி கொடுப்பாங்க. பச்சை சுண்டக்காய், அப்புறம் இங்கே கிடைக்காத கீரைகள், அப்புறம் வந்து பூசணிக்காய் பாட்டி, வாழைக்காய் பாட்டின்னு அந்த மருந்து சேர்க்காம ஃபார்ம்லேருந்து கொண்டு வர கான்டாக்ட்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ அவங்ககிட்டேருந்து அவ்வளோ வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு நாளும் செஞ்சு கொடுப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி இவ்வளோ ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் செய்யறதா இருக்கட்டும், எங்களுக்கு கொடுக்குற அந்த சத்து மாவு, அப்புறம் உளுந்து மாவு, அப்புறம் கருவேப்பிலை பொடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து சன் ட்ரை பண்ணுறதுனாலும் சரி, இல்லை வந்து சிலதெல்லாம் வந்து ஸ்ப்ரவுட் பண்ணி அப்புறம் காய வச்சு சன் ட்ரை பண்ணால் சத்து போய்டும் சொல்லி கையால் வறுத்து எடுத்து அதுக்கப்புறம் மெஷினில் போய் அரைச்சிட்டு வந்து அவ்வளோ செஞ்சு கொடுப்பாங்க. கிலோவாக எங்களுக்கு வந்து கையில் கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோ ஸ்வீட் அவங்க. அப்புறம் வந்து பூ தொடுக்கிறது இருக்கட்டும், எப்போ போனாலும் சரி, நீங்கள் இந்தியாவில் என்ன பார்த்தீங்கன்னா தலை நிறையா பூ இருக்கும். காலையில் சாயந்தரம்னு அவ்வளோ பூ இருக்கும். அண்ட் எதுவுமே வாங்க மாட்டாங்க. அவங்க ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த மாதிரி பூ வாங்கின்னு வந்து அதை வந்து தொடுத்து தலை நிறையா வச்சு விடுவாங்க. சரி, அவங்க வந்து இந்தியாவிலேருந்து இப்போ வர முடியாத சூழ்நிலை எங்களோட இருக்கிறதுக்கு சரி அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. சரி, ஒரு வீடியோ மாதிரி போட்டு அவங்களுக்கு டெடிகேட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதான் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். டேக் கேர். பாய்.